வியானாக்கும் திவ்யாவுக்கும் ஒரு நெய் சண்டை ப்ரமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ப்ரமோவோட சண்டை தான் இப்போ லைவில் வந்துச்சு. என்னென்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் நிறையா அவங்க தான் தனியாக எல்லாம் சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாறத்துக்கு உட்காந்துருக்காங்க. வியானா, எஃப்ஜே, கனி 3 பேரும் இங்கே உட்காந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப காரமாக இருக்குது, கூட ஒரு ஸ்பூன் நெய் வாங்கிக்கலாமான்னு எஃப்ஜே சொல்கிறாரு. எல்லாருக்கும்னா காமனாக வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் போல இருக்கு. ஸோ இங்கே வந்து என்னோடய நெய்யும் வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு எஃப்ஜே சொல்லிக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு வியானா வந்துட்டு திவ்யா கிட்டே கேட்குறாங்க, இன்னொரு ஸ்பூன் நெய் வேணும், தலை சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் சேர்த்துனா ஒரு ஸ்பூன் நெய் எல்லோரும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தலை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வியானா மட்டும் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வாங்கிட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் என்னன்னு எனக்கு புரியல, எதனாலங்கிறது தெரியல. உடனே இப்போ திவ்யா கேட்குறாங்க, அப்போ உனக்கு 2 ஸ்பூன் நெய்யா வியானான்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. என்னோட 2 ஸ்பூன் நெய்யும் எஃப்ஜேயோட ஒரு ஸ்பூன் நெய்யும் இங்கே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவ்யாவும் நெய்யை எடுக்கிறாங்க. அப்போது திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, புது பிளான்ஸ்லாம் நாங்களும் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயம் தான், ஏன்னா அவ்வளோ நேரம் சமைச்சிருக்காங்க. சாப்பிடலான்னு கை வைக்கும்போது வந்துட்டு திருப்பி வந்து நிறைய சாப்பிட்டுட்டு சர்வ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று கேட்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். ஸோ ஆனால் அதை வந்து அவங்க பொலைட்டாக தான் சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு, பேட்ரி மாற்றலை அப்படின்னு. பேட்ரி மாற்றலை அப்படின்னோடனே என் பேட்ரி யாராச்சும் மாற்றிருக்கக்கூடாதான்ட்டு பயங்கரமாக திவ்யா டென்ஷன் ஆகி கத்துறாங்க. கமருதீன் கிட்டே வந்துட்டு நீ ஏதோ கமருதீன் வந்து பேட்ரி வாங்கிட்டு போயிருப்பார் போல இருக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீ மாற்றிருக்கக்கூடாதா, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன்ல, எனக்கு பேட்ரி கூட மாற்றி கொடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த நெய்லேருந்து ஒரு ஃபோர்க் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோர்க்கை வலித்து அந்த நெய்யை இதை உள்ளே போட்டுட்டு அந்த ஃபோர்க்கை தூக்கி சிங்கில் தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு வியானாக்கு நெய் வைக்கிறாங்க. நெய் வைக்கும்போது அந்த நெய் விழலைன்னு சொல்லிட்டு பிளேட்டில் தட்டி வைக்கிறாங்க. வியானா கிட்ட அவங்க வந்து கோவத்தில் அந்த பிளேட்டில் நெய்யை தட்டலை, கோவத்தில் கத்துனது அந்த பேட்ரி மாற்றாததுக்கு அண்ட் அந்த ஸ்பூன் எரிஞ்சது. அது உடனே வியானா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தட்டலாம்ல, இவங்க சும்மா மார்னிங்கில் இருந்துட்டு நீ என்ன எறும்பு திங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிவிட்டு சும்மா லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஸோ வச்சு ஃபுல் வேலையை முடிச்சுட்டு அந்த நெய்யை வந்து விழலைன்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இங்கே வந்து கனியக்காக்கிட்டேயும் எஃப்ஜே கிட்டேயும் வந்து அதை 1க்கு 3 பெருசாக ஊதுறாங்க. அது வச்சுட்டாங்க, எனக்கு சாப்பிடவே தோணலை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மட்டும் சபரி ப்ரெட்டு கேட்கும் போது இல்லைன்னு சொல்லலாம், மூஞ்சி காமிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் நெய்யை வந்து தட்டி போட்டது வந்து அவ்வளோ தப்புன்னு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. உண்மையிலே அது தேவையில்லாத இஷ்யூ தான். ஸோ திவ்யா சும்மாவே கத்துவாங்க. இந்த இஷ்யூ ஆனோடனே திவ்யா அதை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்ட மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நெய் போட்டது தப்பா, தட்டுறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பயங்கரமாக கத்துறாங்க. வெளியில் வந்து உட்காந்துட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படி இப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இவங்க வியானா வந்துட்டு ஒருத்தட்டியாக சைலண்ட்டாக ஒருத்தட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி எனக்கு சாப்பிட்ற மூடி போச்சு, சாப்பிடவே தோணலன்னு. அப்போ விக்ரமும் வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக அவர் வேணும்னு வந்து கேட்கல, அவர் வரும்போது வியானா சொல்கிறாங்க. அதுக்கும் திவ்யா வந்து இன்னொரு பக்கம் கத்துறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவளாவது நேரில் மூஞ்சிக்கு நேராக சொன்னால், இவர் தனியாக போயிட்டு கேள்வி என்னன்னு கேட்டுட்ருக்காரு, இவங்களுக்காக எல்லாம் நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும், நான் சாப்பிடுவேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கொதிக்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திட்டுருக்காங்க. இது வந்து வியானா ஒரு அன்னெசசரி ட்ராமா தான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.